गांधीजी born in Moorkandal, Gandhiji born in Moorkandal, Gandhiji born in Moorkandal, Gandhiji 10:48 అయ్యో కళ్ళ ట్యూషన్కి ఎప్పటికి కళ్ళ ట్యూషన్ వెళ్ళిపా ஏய் ஏஞ்சிரு நாயே. பால்லாம் வேணாப்பா டியூஷன் எழுப்புப்பா பாலா காலையில டியூஷன் தானே டைம் ஆச்சு ஏஞ்சிர்ரி. போப்பா ஏய் ஏஞ்சிர்ரி சீக்கிரம் ஏந்திர்ரி. அதுக்குள்ள 4 மணி ஆயிடுச்சா? இப்பதானே படுத்தேன். அட எழுந்து வாடி. இருப்பா வரேன் பயிரடா டேய். வரேன் பா பா பா. போ ரெடியா. டியூஷன் சேர்த்து விட்டு நம்ம தூக்கம் தான் கெடுக்குது. டெய்லி பாடு கொடுக்குறாளே காலையில. வந்துச்சா? போய் தூங்குப்பா, போய் படிப்போ, நான் வரேன். பா என்ன வீட்டுக்கு போய் ஜாலியா அம்மா கூட படுத்து தூங்குவல. பை. அம்மாவை கிடைச்சிடாதப்பா. Therefore the altitude is equal to -3. Take it out. என்னடா மச்சான் உள்ள போலாம் வாடா. டேய் இருடா. டேய் உனக்கு தெரியாதா அவன் ஆளுக்காக வெயிட் பண்றான். டேய் மச்சான் வால் வரடா. So hence it is equal to 100 hertz. Got it? So everybody copy it down. I hope you guys copied. Let's move to next problem. Okay guys, so copy this also. Copy பண்ணிட்டீங்களா? I hope you guys copied. Let's move to the next problem. So copy guys. Copy. Copy. Everybody copy. 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 Hi. Poonima. Well students, Harini. today we are going to see about Transfer our Fourier series. Oh, okay. And ரொம்ப முக்கியமானது இது பாருங்க. And இது ஒரு ஸ்டெப் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு யாருக்கும் புரிய வாய்ப்பு இருக்கு நிறைய. இது என்ன மெத்தட்? Fourier series. அப்ப லாப்லேஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது முடிச்சாச்சு. ஆண்டி முடிச்சிட்டாங்க. இந்த ஃபார்முலா இருக்குல்ல இத வச்சு இது எத்தனாவது சாப்டர் சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓ இப்படிதானா? Take it out. உங்களுக்கு அது புரிஞ்சதா? புரிஞ்சதா? அந்த செகண்ட் மெத்தட் இதுல எப்படி போட்டாங்க? இதோ இந்த சாம இருக்கு இல்லையா இந்த ஃபார்முலா வச்சு இப்படி போடணும். புரிஞ்சுதா? ஐயோ ஒண்ணுமே புரியலையே தவக்கல. ஏய் சங்கரி சீக்கிரம் வாடி போலாம். நீ ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க. ஓகே சரி ஓகே நீங்க போங்க நான் பின்னாடியே வந்துடுறேன். வேகமா நடடி.
மா நான் வெளில கிளம்புறேம்மா, நான் வரதுக்கு லேட் ஆகும். ஹே, வந்தோடனே புது ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சிட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்கேன்னு தெரில. இந்த படிப்பை பற்றி ஏதாச்சும் யோசிச்சியா? இல்லை இந்த வருஷம் ஃபெயில் ஆகலாம் பிளான் பண்ணியிருக்கியா? நான் ஏன்க்கா ஃபெயில் ஆகணும்? நான் தான் ஏற்கனவே டியூஷன் போகிறேனே. டியூஷனா? உன்னை மட்டும் ஸ்பெஷலாக ஏதாவது டியூஷன் சேர்த்துருக்காரா உங்கள் அப்பா? சின்ன பொண்ணா மட்டும் ரொம்ப வசதி, ஓர வஞ்சனக்காரன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, என் ஃப்ரெண்டு சொன்னான்னு சொல்லிட்டு நான் வந்து பைஜூஸில் சைன் அப் பண்ணேன். ஸோ இந்தியாஸ் பெஸ்ட் டீச்சர்ஸ் இப்போ வீட்டுக்கே வந்து எனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. வீட்டுக்கே? ஆன்லைன் டியூஷனா? ஓ, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியா? இதெல்லாமா நம்புறேன் அந்த ஆளு? பின்ன நம்பாம அதான் மாசம் மாசம் அவருக்கு என்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் கார்டு வந்துடுதுல, அப்படியே நம்ப மாட்டாரு. இதுல ஸ்கெடியூல்டு கிளாஸஸும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பெர்ஃபெக்ட் டைம் டேபிளும் இருக்கிறதுனால லேர்னிங் ரொம்ப எஃபெக்டிவா இருக்குக்கா. அது ஓகே. நேரா போய் டியூஷன் அட்டென்ட் பண்ணும்போதே அவ்வளோ டவுட்ஸ் வருது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆன்லைன் கிளாஸ்ல நடுவில் டவுட்ஸ் வந்தா என்னடி பண்ணுவ? அதுக்கு தான் எனக்குன்னு பர்சனலைஸ் சாட் விண்டோ இருக்கே, அதில் என்னோட டவுட்ஸை கேட்பேன், அவங்க கிளாரிஃபை பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீ ஏதாவது ஒரு வீக் டே கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அதை நீ வீக்கெண்டில் அட்டென்ட் பண்ணி மேட்ச் அப் பண்ணிக்கலாம். ஓ அப்படியா? இப்போதான் புரியுது ஏன் அந்த ஆள் உன்னை நம்புறான்னு. சரி ஓகே, அப்போ நானும் பைஜூஸில் லாகின் பண்ணி ஆன்லைன் டியூஷன் அட்டென்ட் பண்ணலாம் இருக்கேன். சரி போ குடுகுடுன்னு போய் என் லேப்டாப் எடுத்து ஓடு. ஆக நீ என்னை ஃப்ரெண்ட்ஸோட வெளில போக விட மாட்டேன். அக்காக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போடி. போறேன். நான் எப்பயாவது போட்டா? சரி ஓகே, நீ போ. உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அவங்கள பைஜூஸ் கிளாஸ் முடிச்சுட்டு மீட் பண்ணுறேன்னு சொல்லு. பை. ஃபர்ஸ்ட் டே சாப்பாடு நல்ல டியூஷன் தான் சேர்ந்துருக்கோம். பிரியாணி. தேங்க்யூ சார். நல்ல சாரா இருக்காரு, சாப்பாடுலாம் போட்டு நல்லா பாத்துக்கிறாரு. யோ லூசு, சாப்பிட்ட அப்புறம் பாரு என்ன நடக்க போகுதோ. கத்திரிக்காய் என்ன எல்லாம் வயதாரம் நல்லா சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? ஆரம்பிக்கலாங்களா? ஏய் நில்றா. டெஸ்ட் பேப்பர் எங்கடா? சார் முதல்ல சொல்றான் டெஸ்ட் பேப்பர் எங்க? சார் நியூஸ் சொல்லுங்க சார். இது ஏன்டா நீ முன்னாடியே சொல்லல? போ நாளைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டா. இப்ப தெரியுதா எதுக்கு சோறு போட்டாருன்னு? தம்பி மயில் வாங்கணும், அந்த கேட்டை இழுத்து மூடுறா. என்னடா அந்த ஆளு குறுகுறுன்னு பாக்குறான், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போலயே. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. வா வா கிளம்பு கிளம்பு, வேற டியூஷன் போலாம். நல்லா தானே எடுக்கிறான். எந்திரி அதான் சொல்றான் போடா. ஒருத்தன் அவன் மட்டும் உருப்புறான் பாரு.
தனியா என்னடா பண்ற வாடா டி ம். தரையில உட்கார்ந்தா எப்படிடா படிப்பு ஏறும் படிப்புக்கு என்ன மரியாதை தெரியல. ரிஜெக்டட் வாங்க போலாம் ஏய். ஐ. ஃபேன் இல்ல அங்க இருக்கே. எனக்கு நேரம் இல்ல கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் தடுக்குது பாய்ஸ் கோ பேக் வெயில் அடிக்குது டேய் இன்னும் உள்ளே போறடி. வெளிலவே வெயில் அடிக்குது உள்ள வெயில் அடிக்குதா பட இந்த லூசு கிட்ட மாட்டிக்கிட்டோமே. இவ்ளோ படி இருந்தா எப்படிடா படி போயிரும் பேக் 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 चलो चलो चमक चलो இப்போ என்னடி? இவ்ளோ சீக்கிரம் டியூஷன் வச்சா போக முடியாது தூக்கம் முக்கியம் நாடா இந்த அப்படி அம்மே இந்த டியூஷன் என்னடி கோர? லேடிஸ் டீச்சர்லாம் நமக்கு செட் ஆகாதுடா அது உனக்கு. டேய் தம்பிங்களா அங்க என்னடா விளையாடிட்டு இருக்கீங்க? ஆனுவல் எக்ஸாமுக்கு படிக்கலையா நீங்க? ஐயோ டியூஷன் மாத்தி மாத்தி வருஷம் நல்ல முடிய போகுது. டியூஷன் போயிடலாம்டா அங்க பாரு காக்கா ஏய் ஓட்டறா அவள. குட் Morning, மார்னிங் குட் மார்னிங் சார் இது நமக்கு தேவையில்ல. அன்பால வெல்ல முடியாதது எதுவும் இல்லை. அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா? அன்பு ஜெயிக்கும் நம்புறீங்களா? எஸ் மாஸ்டர். நல்ல கத்தி சொல்லுங்க. எஸ் மாஸ்டர். ஏன் இந்த ஆண் பெண் வேறுபாடு? எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க. சார் அங்க பாருங்க பூர்ணிமா மட்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உன் பார்வை தப்பா இருக்குடா. எல்லாமே நீ பார்க்குற பார்வையில தான்டா இருக்கு. இங்க வா. ஒரு மீனை தண்ணில இருந்து வெளியே எடுத்து விட்டா நீ என்ன நினைப்ப? கொலை பண்றேன்னு நினைப்பேன். அதான் இல்ல. அந்த மீனை தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்க அந்த மீனை வெளியே எடுத்து விட்டு காப்பாத்துறான்னு அர்த்தம். போ முதல்ல அவன் பார்வை மாத்து போ போ, போ. மதன் ம். ஆமா ஆமா அதேதான் அதே மாதிரி தான் பண்ணணும். ஐயா மதுரை ஆமா, பொண்ணு correct. ஓடி போயிட்டாங்க. என்னது ஓடி போயிட்டாங்களா? அவங்க அப்பா அருவாச்சு வர்றாரு. என்னது அருவாளா? எஸ்கேப். ஆளே சைடாண்டா. ஸ்டே விட்டு. எங்க போனா ஏய் ஏ சைஸ்ரா நாத்திட்டா கிளாஸ் எடுக்க. பேசணுமா? ஐயோ பேசணும். நான் பேசிக்கிறேன். கிளாஸ் எடுக்கணுமா? ஆடா. கொஞ்சம் தள்ளமா கொஞ்சம். நீங்களா? ஓகே ஓகே. நோட் பண்ணிக்கிறீங்களா? வாத்தி இந்த ரூல்ஸே வேற. வேணாமா? கிளம்புடா. மண்டைய பாரு. ஏய் வேற லெவல்ல நீங்க மக்கு மதனே பாலாஜி இங்க வாங்க. காலையில கிளாஸ்ல என்ன சொன்ன? முள்புதாரு ஸ்ப்ரிங் மண்டை சாமிக்கு விட்ட முடியா? அவ சொன்னா சார் அது. அவன் அடிச்சா நீ ஏன்டா கத்துற? வலிக்குது சார். ஓ வலிக்குது வலிக்குது. பேசும்போது தோணல. சார் 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 சார். ஓ ரெண்டு பேரும் பிளான் பண்ணி பண்றீங்க. இங்க வா. நடிக்கிறீங்க. யூடியூப் சேனல் வைங்க. உருப்பிடுவீங்க. சார் எதுக்கு சார் ஸ்கூல்ல நடந்ததுக்குலாம் டியூஷன்ல போட்டு அடிக்கிறீங்க? யாருமா அந்த பிரகாஷ்பதி? உன் வாய்ஸ் தானே? அங்க என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் இங்க என்ன படிக்கிறீங்க? மேத்ஸ் தான் அங்க யார் கிளாஸ் எடுக்கிறா? நீங்க இங்க யார் கிளாஸ் எடுக்கிறா? நீங்க தான் அப்ப அடி பண்ணி